வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட மேட்ச் 9 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் பால் ராயல்ஸ் வர்சஸ் MI கேப் டவுன் அட் பால். இது வந்து பால் ராயல்ஸோட ஹோம் கேம். சூப்பரா விளையாடி 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பிளஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் நம்பர் 3 போயிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MI கேப் டவுன் வர்சஸ் பால் ராயல்ஸ் ஆல்ரெடி கேப் டவுன்ல நடந்துருச்சு. அந்த ஒரு கேம்ல பால் ராயல்ஸ் தோத்துட்டாங்க. ஸோ இந்த கேம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷுவல். நாட் ஓன்லி பால் ராயல்ஸ் நான் சொல்ல வரல, எல்லா டீமுக்குமே இந்த SA20 லீக்ல இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன்ல ஹோம் கேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை வின் பண்ணிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாப் 4 போக சான்சஸ் நிறையவே இருக்கு. அந்த வகையில பால் ராயல்ஸ் வில் பி வெரி ஹாப்பி பீட்டிங் அ டாப் டீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MI கேப் டவுன் வந்து பாத்தீங்கன்னா நிஜமா செமையா விளையாடிட்டு வராங்க. பட் இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க, which was very unexpected. நான் என்ன நினைச்சேன்னா it's not going to be easy for பால் ராயல்ஸ். ஏன்னா போன மேட்சே தோத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோத்துறாங்க MI கேப் டவுனோட. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். என்னதான் ஹோம்ல விளையாடினாலும் MI கேப் டவுனோட லைனப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம், புரியுதா உங்களுக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே. அதனால நான் நினைச்சேன் இட்ஸ் கோயிங் டு பி டஃப்னு நினைச்சேன். பட் ஆனா பால் ராயல்ஸ் இப்படி டாமினேட் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். MI கேப் டவுன் பத்தி சொல்லணும்னா, இந்த மேட்ச் தோக்குற மெயின் ரீசன் 2 நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒன்னு, நிஜமாவே ரீசா ஹென்ட்ரிக்ஸ் விளையாடின கேம் 27 balls 30 runs அந்த கிளட்ச் இன்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹாண்ட் ஆயிடுச்சு MI கேப் டவுனுக்கு. ஏன்னா நீங்க நம்பர் 3ல வரீங்க, நம்பர் 3ல வந்து என்னதான் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அடிக்க முடியலனா கூட ராசிவ் ஆண்டர்சன் எப்படி விளையாடினாரு பாருங்க அதர் எண்ட்ல. ஓகே, அட்லீஸ்ட் இவர் ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட்டாவது வச்சு விளையாடி இருக்கணும் மக்களே. ரன் அ பால் கேம் நீங்க நம்பர் 3ல வந்து விளையாடினீங்கன்னா அந்த டீம்ல இருக்கிற அந்த மொமெண்டமே போயிடும், புரியுதா உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, MI கேப்டனோட பேட்டிங் ஆர்டர் பாருங்க, கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்குங்க. இன்னும் ரஷீத் கான் வந்து விளையாடல, 4 விக்கெட் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. 20 ஓவர் ஆடி ரஷீத் கான் விளையாடல, காலின் இங்கிரம் வந்து விளையாடல, அந்த விக்கெட் கீப்பர் எஸ்தர் அவர் வந்து விளையாடல, ரபடாவே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. இவ்வளவு பிளேயர்ஸை கீழே வச்சுக்கிட்டு 4 விக்கெட் விட்டு வெறும் 158 ரன்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணது நிஜமா they will be disappointed. ஏன்னா வேண்டர்சன் மட்டும் தான் இறங்கி ஆடினாரு ஒரு எண்ட்ல. அவரே பாத்தீங்கன்னா வேண்டர்சனுமே வந்து பாத்தீங்கன்னா பால் 1ல இருந்து அடிக்கிற பிளேயர் கிடையாது. இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு, ஆனா பினிஷ் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல முடிப்பாரு. அந்த வகையில தான் இந்த கேம் விளையாடிப்பாரு. 91 runs ஆஃப் 64 balls ஏதோ ஆடி இருப்பாரு, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட், புரியுதா உங்களுக்கு. பட் இன்னொரு எண்ட்ல யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு MI கேப் டவுனுக்கு. ரீசா ஹென்ட்ரிக்ஸோட அந்த 27 balls 30 runs லிட்டரலி மொமெண்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா they could have scored 175. இந்த விக்கெட் 175 அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா MI கேப் டவுன் வின் பண்ணவும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல தான் போய் இந்த கேமை வின் பண்ணாங்க பால் ராயல்ஸ், என்னதான் விக்கெட்ஸ் கையில வச்சிருந்தாலுமே, புரியுதா உங்களுக்கு. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு எரர் MI பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீ பிட்டோரியஸ் டேஞ்சரஸ் பிளேயர். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு நிக்கு கீப்பருக்கு லோ கேட்ச், ஈஸி தான், கையில வந்து விழுது, விட்டாரு. இம்மிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல ஒரு கேட்ச் கொடுக்குறாரு, அது கையில வந்து விழுது, அதையும் விட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பிளேயரை நீங்க வந்து 2 கேட்ச் விட்டீங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே என்ன ஆகும், அதுவும் அடிச்சது 158 தான். அது ஒரு மேஜர் ரீசன் இவங்க தோத்ததுக்கு. 3வது கேட்ச் கூட ஒன்று டிராப் பண்ணாங்க, ரபடா காட்டன் பால், அது கொஞ்சம் டஃப் சான்ஸ். ஆனா இந்த 2 சான்ஸுமே ரொம்ப ஈஸி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸோட இன்னிங்ஸும் அந்த 2 டிராப் கேட்சும் தான் மெயின் ரீசன் ஆக்சுவலா MI கேப்டன் இந்த மேட்ச் தோக்கிறதுக்கு. சோ குட் டாஸ் டு வின் ஃபார் டேவிட் மில்லர். ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, பிகாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து அந்த அளவுக்கு லக்கே இல்ல. சோ அந்த வகையில டாஸ் வின் பண்ணோடனே he was very happy to chase first. அண்ட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இந்த ரிக்கில்டன் எதுக்கு ஆடல MIக்குன்றது தெரியல, ஏதாவது இன்ஜுரியா இல்ல என்ன ரீசன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வாஸ் டெஸ்பரேட் எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் MI கேப்டன் 158 போஸ்ட் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசீவ் ஆண்டர்சன் மட்டும் தான் ஃபென்டாஸ்டிக்கா 91 runs அடிச்சாரு. சடனா அஸ்மதுல்லா உமர் சாயை வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, ஏனே புரியல. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வச்சிருக்கீங்க 11ல, பிளஸ் ரிக்கல்டனும் விளையாடல, அப்படின்னும் போது நீங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தானே ஓப்பனிங் இறக்கி விடணும். நம்பர் 3ல கூட நீங்க ஓமர் சாய் இறக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் பேட்டாவது விடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து நம்பர் 3ல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் விட்டதுனால என்ன ஆச்சுன்னா அவர் ரன் பால் கேம் ஆட்டு போயிட்டாரு, புரியுதா உங்களுக்கு. பவர் பிளேலையாவது அட்லீஸ்ட் அவர் சிப் பண்ணி ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் விளையாடி இருப்பாரு. சோ இங்க இன்னும் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அதுதான் எனக்கு புரியல, ஏன் ஓமர் சாய் ஓப்பனிங் இறக்குனாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஒரு பேட்டிங் லைனப் வெறும் 4 விக்கெட் லூஸ் பண்ணி 158 அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டபிளே இல்ல. டெஃபினட்டா இதை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜீப் சூப்பரா போட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல MIயோட ஆக்சுவலா முஜீப் தான் கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாரு. அந்த வகையில இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா முஜீப் ஆக்சுவலி சூப்பரா போட்டார். பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து முஜீப்பை தான் மெயினா சொல்லணும் பால் ராயல்ஸ்ல. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ரீ பிரிட்டோரியஸ்ங்க, என்ன பிளேயருங்க, 18 வயசு, செம்ம டேலண்ட். அனதர் மேட்ச் வினிங் நாக் 83. என்னதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லைஃப் இருந்தாலுமே ஸ்டில் அதை கன்வெர்ட் பண்ணி அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். பேட்ஸ்மேனை நம்ம குறை சொல்ல முடியாது, அவரு கேட்ச விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணதான் பார்ப்பாரு. அந்த வகையில இந்த சின்ன பையன் யூஸ் பண்ணி வேற லெவல் இன்னிங்ஸ், அனதர் சூப்பர் இன்னிங்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரிட்டோரியஸ் கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, 18 வயசு யங் பிளேயர், சும்மா வந்து பேட்டை அப்படியே விட்டுட்டு ஒரு குயிக்கா ஒரு 35 குயிக்கா ஒரு 40 அப்படி அடிச்சுட்டு போறது கிடையாது.
ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாரு, ஒரு 70 அடிக்கிறாரு, 80 அடிக்கிறாரு. இந்த 2 இன்னிங்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். 2 இன்னிங்ஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா பிட்டோரியஸ், அதுலயே கிளியரா தெரியுது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அண்ட் சோ டேஞ்சரஸ். அதாவது நாட் ஒன்லி அந்த ஒரு ஸ்மால் ஸ்கோர்ஸ் அவர் அடிக்க மாட்டாரு, அடிக்கிற ஸ்கோர்ல எல்லாமே 70-80ன்றதுனால டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஹேவ் a good future. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு அவர் ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் IPL கான்ட்ராக்ட் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எங்கேயாவது யாராவது பிளேயர் இன்ஜுரி ஆனா இவரை உள்ள கூட்டின்னு வருவாங்க, சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சம டேலண்ட், அனதர் மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் அவர் கிரெடிட் கொடுத்துருவோம் மூணு பக்கம். அண்ட் ஜோ ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவரும் போலிங் நல்லா போட்டாருங்க. ஜோ ரூட்டோட போலிங் நான் சொல்ல மறந்துட்டேன். முஜிப் நல்லா போட்ட மாதிரி ஜோ ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் சூப்பரா போட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல ஜஸ்ட் 6 ரன்ஸோ தான் கொடுத்தாரு ஆக்சுவலா ஜோ ரூட். சோ அதுவே பெரிய விஷயம் இல்ல. ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல. சோ அதனால ஜோ ரூட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். அவரும் வந்து டக்குன்னு ஓப்பனிங்ல ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் நின்று கேமை வந்து முடிச்சு கொடுத்தாரு, ஒரு 24 ரன்ஸ் அடிச்சு. ஸோ என்னதான் லாஸ்ட் ஓவருக்கும் எடுத்துட்டு போனாலும், 19 ஓவர்ஸ் இருக்கும் கேம் எடுத்துட்டு போனாலும், பால் ராயல்ஸ் கிட்ட இந்த கேம் கையில இருக்குன்றது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சுது. அதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ வெரி குட் வின் ஃபார் தெம், அதுல எந்த டவுட்டும் இல்ல. MI கேப் டவுன் வில் பி சோ டிசப்பாயிண்டட். நான் ரீசன் சொல்லிட்டேன் ஏன் அவங்க தோத்தாங்கன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அவங்க ஃபீல்டிங்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாங்க. அதாவது MI கேப் டவுன் லாஸ்ட் 3 மேட்ச்ல இவன் JSKவோட அவங்க அந்த மேட்ச் தோத்தா கூட ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், போலிங்ல கூட பாத்தீங்கன்னா ரஷீத் கான்லாம் வந்து எக்கனாமிக்கலா போட்டு முடிச்சிட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி போல்ட்டும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ரபடா அந்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் கலர் தான். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ரபடா பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஆஃப் கலர் தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்ட ஸ்கோர் இல்ல. ஒரு 175 இருந்தா டெஃபினட்டா MI வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே டைட் பண்ணிருப்பாங்க. அவங்களே தான் அவங்கள பிளேம் பண்ணிக்கணும் இந்த லாஸுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.